ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்னைக்கு நாம OnePlus Nord ஸ்மார்ட் போனுடைய டீடைல் ரிவ்யூ பார்க்க போறோம். OnePlus அவங்க 1 சீரீஸ்ல இருந்து இப்போ ரீசெண்டா லான்ச் ஆயிருக்கிற 8 சீரீஸ் வரைக்கும் இந்தியாவில் ரொம்ப பாப்புலர். அதனால அவங்க ஒரு மிட் ரேஞ்ச் போன், ஒரு சீப்பர் போன் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுதான் OnePlus Nord. இந்த போனுடைய நிறை குறைகள் என்ன, ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன ஃபீச்சர்ஸ்லாம் நல்லா இருக்கு, என்ன ஃபீச்சர்ஸ்லாம் பெட்டரா பண்ணிருக்கலான்ற என்னோட வியூஸும் ஷேர் பண்றேன். கொடுக்குற காசுக்கு நிஜமாவே இது ஒர்த்தா அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் வாங்க. OnePlus Nord பாக்ஸில் என்னெல்லாம் இருக்குன்றதை பார்க்கலாம். Nord ஸ்மார்ட் ஃபோன் வரும், வார்ப் சார்ஜர் வரும், டைப் சி கேபிள் வரும், சிம் எஜெக்டர் வரும். இது இல்லாமல் ரெட் கேபிள் கிளப் மெம்பர்ஷிப்பு, Nord ஸ்டிக்கர்ஸ், அதுக்கப்புறம் இந்த ஃபோனுக்கு ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஃபோன் கேஸ் ஒன்று வருது இந்த பாக்ஸில். OnePlus Nord 2 ஸ்பெசிஃபிகேஷனில் கிடைக்குது. 8GB RAM 128GB ஸ்டோரேஜ் வந்து 28,000 ரூபாய் கிட்ட வந்துடுது. 12GB RAM 256GB வந்து 30,000 ரூபாய் கிட்ட வந்துடும். இப்போ நாம் டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸை ரொம்ப குயிக்காக பார்த்துடலாம். ஃபோன் வந்து கிரே ஆனிக்ஸ், ப்ளூ மார்பிள் அப்படின்னு சொல்லி 2 கலரில் வருது. 2.4 GHz ஸ்னாப்டிராகன் Qualcomm ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. RAM வந்து 2 ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கிடைக்குது. 8GBயும் கிடைக்குது, 12GB RAMமும் கிடைக்குது. ஸ்டோரேஜ் வந்து 128GB, 256GB ஸ்டோரேஜ் ஆப்ஷனும் OnePlus Nordல அவைலபிள். டிஸ்பிளே சைஸ் பார்த்தீங்கன்னா 6.44 இன்ச்சஸ். கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்கிறதுனால இதை சிங்கிள் ஹேண்டடாக யூஸ் பண்ண முடியும். டிஸ்பிளே ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா ஹை டெஃபினிஷன் 1080 பிக்சல்ஸில் கிடைக்குது. குவாட் கேமரா செட்டப் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். நாடில் 48 மெகா பிக்சல் மெயின் கேமரா, அதே மாதிரி அல்ட்ரா வைட் அண்ட் டெப்த் கேமரா பார்த்தீங்கன்னா 8 and 5 மெகா பிக்சல். மேக்ரோ ஷாட்ஸுக்கு வந்து 2 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு டியூவல் கேமரா, அது வந்து 32 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. $4115 பேட்டரி கொடுத்துருக்காங்க. இது 1.5 நாள் ஈஸியாக வரும் உங்கள் யூசேஜை பொறுத்து. கூடவே ஒரு வார்ப் சார்ஜர் கொடுத்துருக்காங்க ஃபார் ஃபாஸ்டர் சார்ஜிங். ஃபோனுடைய திக்னஸ் பார்த்தீங்கன்னா 8.2 mm. வெயிட் வந்து 184 grams. இப்போ நாம OnePlus Nordல இருக்கிற நிறை குறைகள், ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்னன்றதை பார்க்கலாம். முதல்ல எனக்கு பிடிச்ச ஃபீச்சர்ஸ்லாம் என்னன்றதை நான் சொல்லிடுறேன். OnePlus Nordல போட்டிருக்கிறது வந்து Qualcomm Snapdragon 765G ப்ராசஸர். இது வந்து ஒரு 2.4 GHz ப்ராசஸர். ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு எக்ஸலண்ட் ப்ராசஸர். அதே மாதிரி 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் உள்ள டிஸ்பிளே ஸ்க்ரீன் இருக்கு, அமலாய்ட் டிஸ்பிளே. ஸோ அமலாய்ட் டிஸ்பிளேனாலே ரொம்ப கிளாரிட்டி உள்ள ஸ்க்ரீனாக இருக்கும். இதில் 90 Hz என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ நீங்கள் மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, இல்லை கேம்ஸ் ஆடுறீங்க, இல்லை உங்கள் மொபைலே சும்மா ப்ரௌஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கூட இந்த ஸ்க்ரீன் டிரான்சிஷன்ஸ்லாம் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பேட்டரி, ஒரு 4115 mAh பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஈஸியாக 1 day 1.5 days வரும். ஆனால் இதே ப்ரைஸ் ரேஞ்சில் ரெட்மி, சாம்சங் அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்லைட்லி ஹையர் கெப்பாசிட்டி. சாம்சங் M31 மாடலில் பார்த்தீங்கன்னா 6000 mAh யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் OnePlusல வந்து ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் வார்ப் சார்ஜர் ஒன்று கொடுக்குறாங்க. ஸோ வித்தின் 25 minutesலேயே வந்து உங்களுக்கு ஒரு 50% ஃபோன் குயிக்காக சார்ஜ் ஆயிடும். ஸோ அந்த அட்வான்டேஜ் OnePlus Nordல இருக்கு. OnePlus Nord வந்து 5G ரெடி ஃபோன். உலகத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ 5G நிறைய கண்ட்ரீஸில் வந்தாச்சு. ஸ்ரீலங்காவில் கூட இப்போ 5G வந்து ரெடி பண்ணிட்டாங்க. இப்போ அடுத்து இந்தியாவில் நம்ம 5G எப்போனா எதிர்பார்க்கலாம். ஸோ நீங்கள் 5G வந்ததுன்னா உங்கள் ஃபோன் நீங்கள் 5G ரெடியாக இருப்பீங்க. OnePlus உடைய 7 and 8 சீரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க குவாட் கேமரா செட்டப் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்கும். பிக்சர்ஸ்லாம் வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதே குவாட் கேமரா செட்டப் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. சில மெகா பிக்சல்ஸ்லாம் அல்ட்ரா வைட் ஷாட்டில் இல்லை டெப்த் ஷாட்ஸில் பார்த்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ணிருக்கிற மெகா பிக்சல் வந்து கம்மி. ஸோ இதே ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்கிற மிச்ச ஃபோன்ஸை கம்பேர் பண்ணிங்கன்னா சாம்சங், ரியல்மி, ரெட்மிக்கெலாம் கம்பேர் பண்ணச்சு சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அல்ட்ரா வைட் அண்ட் டெப்த்துக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். பட் ஓவரால் பேக்கேஜாக பார்த்தீங்கன்னா OnePlus உடைய பிக்சர்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. Android 10 மேல OnePlus அவங்களுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் Oxygen OS பில்ட் பண்ணி தான் அவங்களுடைய எல்லா OnePlus ஃபோன்ஸ்லையும் கொடுப்பாங்க.
அதே ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் நாட்லையும் கொடுக்குறாங்க. ரொம்ப ஈஸி டு யூஸ். அந்த ஃபீச்சர் ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா பில்டு குவாலிட்டி எக்ஸலண்ட்டாக இருக்கு. எல்லா OnePlus ஃபோன்ஸ்லையும் வர பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லைடர் இருக்கும், அலர்ட் ஸ்லைடர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபிசிக்கல் பட்டன் நீங்கள் ரெகுலர்லேருந்து டூ நாட் டிஸ்டர்ப், அதாவது சைலண்ட் மோட், வைப்ரேஷன் மோட் அந்த மாதிரி மூவ் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஃபிசிக்கல் பட்டனே இருக்கும், அலர்ட் ஸ்லைடர்னு சொல்லி எல்லா OnePlus ஃபோன்லையும். அது ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும் அது யூஸ் பண்ணுறதுக்கு. அந்த ஃபீச்சர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா பார்த்தீங்கன்னா டியூவல் கேமரா 32 மெகா பிக்சல் கொடுக்குறாங்க OnePlus Nordல. ஸோ அதனால அந்த செல்ஃபீஸ் அண்ட் செல்ஃபி வீடியோஸ் எக்ஸலண்ட்டாக இருக்கும் குவாலிட்டி. இது வரைக்கும் OnePlus Nordல எனக்கு பிடிச்ச ஃபீச்சர்ஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணேன். இப்போ என்ன ஃபீச்சர்ஸ்லாம் எனக்கு பிடிக்கல, இல்லை பெட்டரா பண்ணிருக்கலாம் அப்படிங்கிறத நான் ஷேர் பண்றேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் செல்ஃபி கேமரா டியூவல் செல்ஃபி கேமரா. அது ஸோ 2 கேமரா மாதிரி இருக்கும் ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா. அதனால கொஞ்சம் லார்ஜர் ஸ்பேஸ் ஆஃப் பஞ்ச் ஹோல் எடுத்திருப்பாங்க ஸ்க்ரீன்ல. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆடியோ ஜாக் 3.5mm ஜாக் போடுறதுக்கு ப்ரொவிஷன் கிடையாது. மெமரி கார்டு நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. மூணாவது பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் லைட் கிடையாது. குவாட் கேமரா செட்டப் OnePlusல நல்லா இருக்கு. அதே மாதிரி பிக்சர்ஸ்லாம் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கு. ஆனால் அவங்க டெப்த் அண்ட் அல்ட்ரா வைட் ஷாட்ஸுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டர் கேமரா கொடுத்துருக்கலாம் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு. அதே மாதிரி 2x மேக்னிஃபிகேஷன் கொடுக்குறாங்க, 3x கொடுத்துருக்கலான்றது என்னோட ஒப்பீனியன். OnePlus Nord, OnePlus 8, OnePlus 70 மூணுத்தை குயிக்காக கம்பேர் பண்ணிடலாம். OnePlus Nordல 4 கேமரா இருக்குது, குவாட் கேமரா செட்டப்பு. அதே மாதிரி ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா 2 இருக்குது, 32 மெகா பிக்சல். அது OnePlus 8 பார்த்தீங்கன்னா பெரிய பேட்டரி, இன்னும் ஃபாஸ்டர் CPU. அது OnePlus 70ல பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டர் CPU, அதே மாதிரி ஃப்ரண்ட் கேமரா ஃப்ளாஷ். இது வரைக்கும் நாம OnePlus Nord உடைய அன்பாக்சிங் அண்ட் டீடைல் ரிவ்யூ பார்த்தோம். ஒரு Snapdragon 2.4 GHz ப்ராசஸர், ஒரு 5G ரெடி ஃபோன், ஒரு 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் உள்ள AMOLED டிஸ்பிளே ஸ்கிரீன், ஒரு 4115 mAh பேட்டரி, அதுக்கு ஒரு நல்ல வாட் சார்ஜர், நல்ல ஃபாஸ்ட் சார்ஜிங்க்கு, இதெல்லாம் வச்சு பார்க்கறச்சே இது இந்த பிரைஸ் ரேஞ்சில் பெஸ்ட் ஃபோனா? இப்போ OnePlusல பார்த்தீங்கன்னா அவங்களுடைய 7 சீரீஸ், 8 சீரீஸ், இந்த 40,000 50,000 ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா அது கிளியர் வின்னராக இருக்கும். ஸோ நம்மளால OnePlus 7 வாங்க முடியல, OnePlus 8 வாங்க முடியலன்னு யோசிச்சவங்களுக்கு இந்த ப்ரைஸ் ரேஞ்சில், மிட் ரேஞ்சில் ஒரு 27,000 29,000ல OnePlus பிராண்ட் வாங்கணும், இந்த ஃபோன் வாங்கலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக வாங்கலாம். ஆனால் இதே ப்ரைஸ் ரேஞ்சில் மிச்ச ஃபோன்ஸையும் நாம் பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ Samsung M31, Redmi Note 10 Pro, அப்புறம் Realme 6 Pro, இந்த 20-25,000 ப்ரைஸ் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபோன்லேயும் ஒவ்வொரு ஃபீச்சர் ரொம்ப யூனிக்காக இருக்குது. ஸோ இப்போ எப்படி ஆகுது அப்படின்னா உங்களுக்கு என்ன ஃபீச்சர் தேவைன்றதை பார்த்து நீங்கள் வாங்கணும். இப்போ ஒருத்தர் கேமரா தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னா இந்த 4 ஃபோனில் எந்த கேமரா பெட்டர்னு பார்த்து வாங்கணும். டாக் டைம் தான் முக்கியம், நான் ஆஃபீஸ் யூஸ்க்கு நிறைய யூஸ் பண்ண போகிறேன், எனக்கு பேட்டரி பேக்கப் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு ஃபீல் பண்ணால் அதுக்கு என்ன பிராண்ட் வாங்குறதுன்னு பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி 20-25,000ல OnePlus Nord கிளியர் வின்னரா அப்படின்னு கேட்டால் ஆக்சுவலாக இல்லை. ஆனால் அது நல்ல ஃபோனான்னு கேட்டால் கண்டிப்பாக நல்ல ஃபோன். நன்றி, வணக்கம்.